வெல்கம் டு எஸ் லோகிதேஷ்வா ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு பொரியல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் நான் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம், வேகட்டும் கொஞ்ச நேரம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஓகே, இது நல்லா கலந்து விட்டாச்சு. தக்காளி வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். தக்காளி வதங்கிருச்சு, பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 6 முருங்கைக்காய் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. முருங்கைக்காய் 3/4 பதம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் 3/4 பதம் அளவு வெந்திருக்கு. இதை ஒரு முறை கரண்டி வச்சு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட இந்த கலர் கத்திரிக்காயை நான் 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். 4 கத்திரிக்காய்களை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லா கத்திரிக்காய்களையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம சேர்த்துட்டோம் உப்பு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதில் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் பாதி அளவு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ நான் இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நான் இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை அப்படியே நம்ம இப்போ அப்படியே கொதிக்கிட்டோம். சிம்மில் வச்சுப்போம். நல்லா கொதித்து குழம்பு வற்றி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு காயெலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, நல்லா கலந்து விட்டாச்சு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் ஐ ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஐக்கும் லோக்கும் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். 1 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ நான் இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது பயன்படணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.